கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 22:37-39 நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, உன் முழு சரீரத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம் அதில் அடங்கி இருக்கிறது. நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும்போது சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார், தீமையை நன்மையாய் மாற்றுவார். நாம் அன்பு கூறும்போது மூன்றாவது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் உபாகமம் 30:19-20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா! அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நமக்கு முன்பாக 4 காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம். இந்த 4 காரியங்களும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஜீவனை வைக்கிறார், மரணத்தை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபத்தை வைக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் இதனாலே நம்ம சந்திக்க தான் வேணும். இன்னைக்கு ஜீவனோடு இருப்போமான்னு நமக்கு தெரியாது, மரணம் வருமானு தெரியாது, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வருமானு தெரியாது, ஏதாவது ஒரு சாபத்துக்குள்ளாய் கடந்து போவோமா தெரியாது. இதனாலும் நமக்கு தெரியாத ஒரு காரியம் ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம். எவ்ரி டே we have to face these 4 things. ஒவ்வொரு நாளும் இந்த 4ஐயும் நாம் சந்திக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்திலே அன்பு கூறும்போது, தேவனிடத்திலே நீ விசேஷித்த விதத்திலே அன்பு கூறும்போது கர்த்தர் சொல்கிறார், இந்த 4 காரியத்தையும் உனக்கு நான் எப்படி மாற்றி தருவேன் என்று சொன்னால் ஜீவனும் தீர்க்காயுசையும் உனக்கு தருவேன். அந்த சாபமும் மரணமும் உன் வாழ்க்கையில வராதபடி நான் உன்னை காத்துக்கொள்வேன். எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. 4 காரியம் நமக்கு முன்பாக இருக்கிறது: ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம். ஆனால் ரொம்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ என்னிடத்திலே அன்பு கூறும்போது உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு நீ அன்பு கூறும்போது அந்த சாபத்தையும் மரணத்தையும் நான் விலக்கி உனக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த 4 காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் மூலமாய், அப்சலோம் மூலமாய், அகிதோபேல் மூலமாய், தோவேக்கு மூலமாய், சிமேயி மூலமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தவனாய் இருந்தபடினால் இந்த 4ம் அவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கடக்க வேண்டியதாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு எதை தான் கொடுத்தார் தெரியுமா? ஜீவனையும் தீர்க்காயுசையும் தந்தார். ஆனால் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அந்த சவுல் நான்று கொண்டு செத்தான். அப்சலோம் கர்வாலி மரத்திலே மரித்து போனான். சிமேயி ஆலயத்தின் பலிபீடத்தின் கொம்புகளிலே சிக்கி மரித்து போனான். தோவேக்கு மரித்தான், அகிதோபேல் மரித்தான். ஆனால் தாவீதுக்கு தேவன் ஜீவனையும் தீர்க்காயுசையும் தந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்குமோ, எப்படி சம்பவிக்குமோ, எப்படியோ ஒரு மரணம் வந்துருமோ என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, தேவனிடத்தில் நீ அன்பு கூறுகிறபடினால் உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கூட ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சபையிலே ஒரு மகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேவனிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு மகள், தேவனை விசுவாசிக்கிற ஒரு மகள், புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மகள். அவள் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு மகள், கர்த்தரை நேசிக்கிற ஒரு மகள். அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவளுடைய குடும்பத்திலே நெருக்கம், அவளுடைய வாழ்க்கையிலே நெருக்கம், அவளுடைய உறவினர் நிமித்தம் நெருக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நெருக்கத்திலும் அவள் தேவனை அவ்வளவாய் நேசிப்பாள், அவ்வளவாய் வைராக்கியமாய் ஆலயத்திற்கு பிள்ளைகளை தூக்கி கொண்டு கடந்து வருவாள். ஆனால் சமீபத்திலே ஒரு பெரிய நெருக்கம் அவள் வாழ்க்கையிலே கடந்து வந்தது. அந்த நெருக்கத்திலே அவளால் ஜெயம் எடுக்க முடியவில்லை. அவள் வீட்டிலே இருந்த கிணற்றுக்குள்ளே குதித்து விட்டாள்.
கர்த்தருக்கு பெரிய கிணறு, பம்ப் செட் கிணறு. குதித்து விட்டால் 2 குழந்தைகள், ஒரு மகன் 10 வயது, இன்னொரு குழந்தை 2 வயது. குதித்து விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல மணி நேரம் அவள் அந்த ஆழமான கிணற்றுக்குள்ளே காணப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊர் ஜனங்கள் அவளை எப்படி மீட்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்துதான் கர்த்தருக்கு ஃபயர் சர்வீஸ் அந்த வேன் வந்து அவளை தூக்கி எடுத்த போது, ஐயோ ஆண்டவருடைய பெரிதான கிருபை, அவள் ஜீவனோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவளுக்கு சிகிச்சை அளித்து அவள் ஜீவனோடு வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்தார். அவள் கர்த்தர் நேசித்தபடினால் சத்ரு அவளுக்கு விரோதமாய் வெள்ளம் போல் வந்தது. அவளுக்கு எதிராய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒன்றும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்தார். எதற்காக தெரியுமா? அந்த சத்ரு அவளை தற்கொலை செய்து கொள்ளும்படி, அவள் ஆத்மாவை பாதாளத்து கொண்டு போகும்படி எத்தனையோ விதத்திலே அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சாபம், தரித்திரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இவர்கள் குடும்பம் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த போராட்டத்திலே சகிக்க முடியாமல் போய் அவள் கிணற்றிலே விழுந்தாள். ஆனால் தேவனுடைய அன்பு அவளுக்குள்ளே இருந்தபடினால் கர்த்தர் அவளை ஜீவனை காப்பாற்றி அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாய் நிற்கும்படி செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த கிணற்றை பார்க்கும்போது அந்த கிணற்றிலிருந்து விழுந்தாலே மரித்து போய் விடுவோம். அவ்வளவு ஆழமான ஒரு கிணறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயாவது மண்டையில் அடிபட்டிருக்கும், பிரெயின் டெட் செல்ஸ் டெட்டாக இருக்கும், மெடிக்கலாக பார்த்தா எலும்புகளுக்குள்ள முறிந்திருக்கும். ஆனால் ஒரு சேதமும் அணுகாமல் கர்த்தர் அவளை ஜீவனோடு காப்பாற்றினார். இது தேவன் அவள் மீது பாராட்டின அன்பு. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை ரூபத்திலே பிசாசு உனக்கு விரோதமாய் வந்தாலும், சாபமும் மரணமும் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், பிலிசூனிய கட்டுகளும் உனக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், மந்திர கட்டுகள் உனக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், எனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலே அன்பு கூறும்போது யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தருடைய இரத்தத்தினால் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். பயப்படாதே, உனக்கு ஜீவனை தீர்க்காயுசையும் தரும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அந்தகார கட்டுகள், இந்த இருளின் ஆதிக்கங்களை குறித்து நீ கலங்காதபடி இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே உன்னை மூடு. ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பு கூறும்போது ஜீவனையும் தீர்க்காயுசை உனக்கு தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஜீவனும் மரணமும் தீர்க்காயுசும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எது எப்போ சம்பவிக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருப்போமா, மரணம் சம்பவிக்குமா, சாபம் வருமா, ஆசீர்வாதம் இருக்குமா, தீர்க்காயுசு இருக்குமா என்று சொல்லி, ஆனால் நீ சொல்கிறீர் உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறும்போது அப்பா எங்களுக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் தருவீர். எப்படிப்பட்ட மரணத்தை பிசாசானவன் கொண்டு வர எத்தனை பண்ணினாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஜீவனோடு காப்பாற்றி தீர்க்காயுசை தந்து உமக்காக சாட்சியாய் ஜீவிக்கும்படி செய்வீரப்பா. இந்த ஆசீர்வாதம் உம்மிடத்திலே அன்பு கூறுகளுக்கு ஆண்டவரே எந்த மரணம் பயம் இராதபடிக்கு ராஜா, சத்ரு வெள்ளம் போல் வந்தாலும் தேவாவியானது ஜெயக்கொடியா இருக்கிறார் என்று சொல்லி, எந்த பில்லி சூரிய கட்டுகள் ஆண்டவரை மந்திர கட்டுகளை குறித்து கலங்காதபடிக்கு ராஜா, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்க விதத்திலே யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூறும்போது ஒரு வழியாய் வருகிற சத்ரு 7 வழியாய் ஓடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவனையும் தீர்க்காயுசையும் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.